ஹாய் மக்களே, மாம்பழத்தை வச்சு இது மாதிரி ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி வீட்டுல செய்வீங்க. இப்ப அடுப்புல 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சிக்கலாம். பால் பொங்குனதும் 1/2 எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டுக்குவோம். இந்த அளவுக்கு தெரிஞ்சாதான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு வெள்ளை துணியில இதை வடிகட்டிக்குவோம். இதுல எலுமிச்சம்பழம் ஊத்தினதுனால புளிப்பு தன்மை இருக்கும். அதனால 2 தடவை தண்ணி ஊத்தி நல்லா கழுவிக்குவோம். தண்ணி வடிகிற மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு இது மேல ஒரு வெயிட்ட வச்செல்லாம் 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு பழுத்த மாம்பழமா ஒன்னு எடுத்துக்கோங்க. எனக்கு காயாதான் கிடைச்சது. இந்த வீடியோல பார்த்தாவே தெரியும் அங்கங்க வெள்ளையா இருக்கிறது. உள்ள இருக்கிற சதையை மட்டும் கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு மாம்பழம் பிடிக்காது, இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட ரெடி பண்ணி வச்சிருக்கிற பன்னீரையும் சேர்த்துக்கலாம். இதோட இனிப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் ஜீரா சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஜீரா இல்லைன்னா வெல்லமா கூட சேர்த்துக்கலாம். இது அப்படியே தண்ணி ஊத்தாம நைஸா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பால் ஊத்திக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸா அரைச்சதும் ஒரு பவுல்ல மாத்திக்கோங்க. இது மேல நான் டார்க் சாக்லேட் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை ஃப்ரீசர்ல வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.